ராதாபுரம் தொகுதி விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் கல்குவாரி பிரச்சினைகள் குறித்து விரைவில் தீர்வு எட்டப்படும் என விவசாயிகளுக்கு எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் வாக்குறுதி அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்திற்கு முதன் முறையாக வருகை தந்த தாவேக எம்எல்ஏ டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு பெற்றார். மேலும் அலுவலகத்தில் அவரை சந்தித்த விவசாயிகள் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்த நிலையில் அதனை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ விவசாயிகள் பிரச்சினைகள் மற்றும் கல்குவாரி பிரச்சினைகள் குறித்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து தொகுதியில் இதுவரை இல்லாத வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பொதுமக்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ராதாபுரம் தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் மக்கள் என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா நிறைவேற்றுவேன்றதை ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஸோ எப்படி தளபதி விஜய் அவர்கள் இப்போ நமக்கு நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி நமக்கு எல்லா விஷயமும் வேகமாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி ராதாபுரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமே கண்டிப்பாக நடக்கும். அதிவேகத்தில் நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். அது எல்லாத்துக்குமே நாங்கள் படிப்படியாக என்ன பண்ணணுன்றது நாங்கள் பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் சொன்ன பிரச்சனைகள்ல குறிப்பாக விவசாயிகள் முதல் கோரிக்கை இன்னைக்கு நான் வாங்கின இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உள்ளது. ஸோ விவசாயிகள் அவங்களோட கோரிக்கையை மெயினாக நீர் வளத்தை பெருக்கிறதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம முன்னெடுத்து நம்ம பண்றோம். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரையாரிட்டியும் கூட. ஸோ அடுத்து நம்ம இருக்கன்துறை பஞ்சாயத்துல இருந்து ஒரு சில நண்பர்கள் பார்த்தாங்க. ஸோ அவங்க மெயினாக கல்குவாரி பிரச்சனையை சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுப்போம். அது போக அணுமின் நிலையத்துல ஒரு சில பேர் பார்த்தாங்க நண்பர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கல, நம்ம ஊர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம கண்டிப்பா என்னன்றது நம்ம பார்த்து அதை நம்ம ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நம்ம அதிகப்படுத்தி கொடுப்போம். வாரந்தோறும் புதன்கிழமை நம்ம ராதாபுரத்துல மனுக்கள் கொடுக்குற நாள்னு சொல்லி நான் அறிவிச்சிடுறேன், இன்னைக்கே சொல்லிடுறேன். எப்படி மண்டே பெட்டிஷன் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி புதன்கிழமை நம்ம ராதாபுரத்துல மக்கள் எப்பயுமே மனு கொடுக்க வரலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், பல மொழிகள் தெரியும். ஸோ அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன மொழியில பேசணுமோ அந்த மொழியில பேசி கண்டிப்பா அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி கொடுத்துருவோம். மக்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும். நீங்க கேட்ட அடுத்தது இஸ்ரோல உங்களுக்கு லேண்ட் ஆல்ரெடி ராதாபுரத்துல நிறைய இருக்கு. ஸோ காலேஜ் தான் நீங்க கேக்குறீங்க, அவங்க ஃபண்ட்ல அவங்க பண்ணி கொடுக்கறது ரெடி அப்படின்னா என் தலைமையில அது கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன்.